chapter 4 class 6 chapter 4 figure it out. figure it outல இங்க 11 problems இருக்கு. இந்த 11 problems தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். First problem, Samantha visited a tea garden and collected data of the insects and critters she saw there. Here is the data she collected. அவங்க கலெக்ட் பண்ண இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம இப்போ help her to prepare a bar graph representing the data. bar graph இதுக்கு வரைய போறோம். ஸோ மொத்தம் 5 டேட்டாஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்செக்ட்ல இருந்தும் அதோட நம்பர் ஆஃப் இன்செக்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்ற டேட்டா தான் இங்க இருக்கு. ஸோ 5 டேட்டாஸ் தான் இருக்கு அண்ட் மேக்ஸிமம் டேட்டா 10 இருக்கு. இதுக்கு பார் கிராஃப் வரைய போறோம். ஸோ இங்க இருந்து 10ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ 10 தான் அதோட மேக்ஸிமம்ன்றதுனால 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ இப்படி வரைஞ்சிட்டோமா? இது வெர்டிக்கல் லைனு அண்ட் இது நமக்கு எப்பயுமே 0ல இருக்கும். கீழே இன்செக்டோட நேம் ஆஃப் த இன்செக்ட். இங்க வெர்டிக்கலா வந்து இது வந்து நம்பர் ஆஃப் இன்செக்ட்ஸ். கீழே நேம் ஆஃப் த இன்செக்ட்ஸ், இன்செக்டோட பேர். இப்ப ஃபர்ஸ்ட் இன்செக்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஃபர்ஸ்ட் இன்செக்ட் மைட்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6ல மைட்ஸ். இது பார் கிராஃப், அதனால இப்படி 1 சென்டிமீட்டருக்கு பார் வரைஞ்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மைட்ஸ். நான் இங்கே எழுதுறேன் மைட்ஸ்னு, இங்கேயும் எழுதலாம் கீழேயும் எழுதலாம் மைட்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? கேட்டர்பில்லர் 10 கொடுத்துருக்காங்க. 10 தான் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 10ல் ஒரு லைன் போட்டுட்டு அப்படியே வெர்டிக்கலாக நீங்கள் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கேட்டர்பில்லர். அண்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? பீட்டில்ஸ் வந்து 5ல இருக்கு. ஸோ 5க்கு நேர நம்ம இதில் நடுவில் ஸ்பேஸ் விடணும். ஸோ 5க்கு நேர நம்ம வரைகிறோம். இது பீட்டில்ஸ். பார் வந்து 5க்கு. ஸோ பீட்டில்ஸ். அடுத்தது பட்டர்ஃப்ளைஸ்க்கு 3. ஸோ பட்டர்ஃப்ளைஸ்க்கு 3 அப்படின்னா இங்கே வரையணும். ஸோ இது பட்டர்ஃப்ளைஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் கிராஸ்ஹோப்பர்ஸ்க்கு 2. ஸோ 2க்கு நேர ஒரு லைன் அண்ட் அதை கீழே அப்படியே கனெக்ட் பண்ணுறோம். லாஸ்ட் ஒன் வந்து கிராஸ்ஹோப்பர். ஸோ இதுதான் நமக்கான டயக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்த? வெறும் இதுதான் நமக்கு. இது கீழே வந்து இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கிடையாது. Next, Pooja collected data on number of tickets sold at the Bhopal railway station. கொடுத்துட்டாங்க. She used this data and prepared a bar graph on the board to discuss with the students. But someone erased a portion of the graph. So கொஞ்சம் erase பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு என்ன erase ஆகியிருக்கு? நம்மளோடது என்னன்னா இதை செக் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல பார்ப்போம். என்ன erase ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இங்க இந்த வெர்டிக்கல் லைனே எரேஸ் ஆயிருக்கு. ஸோ வெர்டிக்கல் லைன் மார்க் பண்ணிட்டோமா? ஓகே, இது சிட்டி, இங்க நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ். இந்த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ல எத்தனை லைன்ஸ் கவர் ஆயிருக்கு பாருங்க. 0, இது 1, 2, 3, 4, 5, 6. அந்த 6th லைன்ல விதிஷான்ற அந்த பிளேஸ் வந்து 24ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு லைனுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 24 டிவைடட் பை 6. ஸோ ஒவ்வொன்றும் 4 யூனிட்ஸ். ஒரு லைனும் இங்கே நமக்கு 4 யூனிட்ஸ். ஸோ 4, 8, 12, 16, 20 அண்ட் 24. இப்போ விதிஷாக்கு 24 இருக்கு. கொஸ்டின் என்ன? மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னா 28 இருக்கு. இங்கே நமக்கு 28ஓட ஸ்டாப் ஆகுது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ரைட் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஃபார் விதிஷா அபோவ் த பார். ஸோ இது வரைக்கும் நமக்கு பார் இருக்கு. அபோவ் த பார் எவ்வளோ இருக்கு நமக்கு? இந்த பிளேஸ். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ டிக்கெட் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 டிக்கெட்ஸ். 24லேருந்து 28 அப்படின்றதுனால 4 டிக்கெட்ஸ். பார்க்குள்ள என்ன இருக்குன்னு கேட்கல. இங்கே கொஸ்டின் வந்து அபோவ் த பார். நெக்ஸ்ட், ரைட் த நம்பர் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஃபார் ஜபால்பூர் அபோவ் த பார். ஜபால்பூர் அபோவ் த பார்னா 20லேருந்து 28 வரைக்கும் இருக்கு. ஸோ இங்கே நம்மளோட டிக்கெட்ஸ் 8 டிக்கெட்ஸ். நெக்ஸ்ட்,
The bar for Vidisha is 6 unit length and bar for Jabalpur is 5 units of length. So 6 unitsக்கு என்ன வந்திருக்கு நமக்கு 24 வந்திருக்கு and 5 unitsக்கு நமக்கு என்ன வந்திருக்கு 20 வந்திருக்கு. What is the scale for this graph? இந்த graph ஓட scale என்னன்னு கேக்குறாங்க. So 24 divided by 6 24 divided by 6 4 தான் 20 divided by 5 4 தான். ஸோ இந்த கிராஃபோட ஸ்கேல் நம்ம அது ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம் 048 அந்த மாதிரி. ஸோ ஸ்கேல் ஆஃப் த கிராஃப் வந்து 4 யூனிட்ஸ். ஒரு லைன் வந்து 4 யூனிட்ஸை இண்டிகேட் பண்ணுது. ட்ரா த கரெக்ட் பார் ஃபார் சாகர். ஸோ சாகர்ல இங்க பாரே இல்லாம இருக்கு. இங்க போய் பார்க்கலாமா? சாகருக்கு என்ன கொடுத்துருக்காங்க 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க டேட்டா. ஸோ அப்போ 16ல மார்க் பண்ணி சாகருக்கு ஒரு கிராஃப் வரைகிறோம். ஸோ இது 16ல சாகருக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிட்டு அதையும் நம்ம ஷேட் பண்றோம். மற்ற பார் டயக்ராம் மாதிரியே இதையும் ஷேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? Add the scale of the bar graph by placing the correct numbers on the vertical axis. நம்ம அது பண்ணிட்டோம். 048 அதெல்லாம் நம்ம எழுதிட்டோம். Are the bars for Sioni and Indore correct to this graph? If not, draw the correct bar. Sioniயும் Indoreம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க. Sioni வந்து 16, Indore 28. ஸோ சியோனி 16 கரெக்டா இருக்கு, பட் இண்டோர் 18 தப்பா இருக்கு. அப்ப இண்டோரை என்ன பண்ணணும்? நம்ம அதுல இருக்கிற மாதிரியே வரையணும். ஸோ 28க்கு வரையணும். ஸோ 28க்கு பார் வரைஞ்சாச்சு. அந்த பாரை அதுல இருக்கிற மாதிரியே நம்ம ஃபில் பண்றோம். ஸோ இங்க மிஸ் ஆன டேட்டாவை யூஸ் பண்ணி இந்த கிராஃபை முடிச்சிட்டோம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சின்னு listed the various means of transport that passed across the road in front of his house from 9 AM to 10 AM. இப்போ நம்ம இது வந்து என்ன மார்க் பண்ணணும்? ஒரு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் நம்மள மார்க் பண்ண சொல்றாங்க ஃபார் த கிவன் டேட்டா. ஸோ இந்த டேட்டாக்கு மார்க் பண்ணிக்கலாமா? முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? பைக் இருக்கு. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? பைக். ஸோ ஒரு பைக் 1. நம்ம அப்படியே கூட பைக் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணலாம். 2 பைக். நான் ஒரு இது லைனுக்காக வரைகிறேன். ஸோ 2 பைக்ஸ் இருந்தது, அதனால பைக்ல 1 2. அடுத்து என்ன இருக்கு? கார் இருக்கு. நான் வெர்டிக்கலா எடுத்திருக்கேன் கார். ஸோ காரை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இந்த லைன்ல இருக்கிற 3 காரையும் கிராஸ் பண்ணிட்டேன். கார் 1 2 3. ஃப்ரீக்வன்சி டேபிள்னா இந்த 1 1 1 போட்டு வரைகிறது தான். நெக்ஸ்ட் பைசைக்கிள். ஸோ பைசைக்கிளுக்கு 1. அடுத்து பைசைக்கிளுக்கு இன்னொன்னும் இருக்கு. ஸோ பைசைக்கிள் 2. நெக்ஸ்ட் ஆட்டோ ரிக்ஷா. ஸோ ஆட்டோ ரிக்ஷா 1. அடுத்தது ஸ்கூட்டர். ஸோ ஸ்கூட்டர் 1. ஸோ இந்த வெர்டிக்கலா இந்த ஃபர்ஸ்ட் காலம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கார். அப்ப கார் இந்த இடத்துல 1. அடுத்து ஆட்டோ ரிக்ஷாவோட பிளேஸ்ல 1. ஸ்கூட்டரோட பிளேஸ்ல 1. திருப்பியும் ஆட்டோ ரிக்ஷா பிளேஸ்ல 1. ஸ்கூட்டரோட பிளேஸ்ல 1. ஆட்டோ ரிக்ஷா பிளேஸ்ல அகைன் 1. அடுத்தது ஸ்கூட்டரோட பிளேஸ்ல இன்னொரு 1. நெக்ஸ்ட் பைசைக்கிளோட பிளேஸ்ல 1. அடுத்தது ஸ்கூட்டர். இந்த ஸ்கூட்டர் போடும்போது இங்க வந்து ஏற்கனவே 4 வந்துருச்சு. 5ன்றதை நம்ம இப்படி இண்டிகேட் பண்ணோம். அப்படி இப்படி கிராஸ் பண்ணிட்டா அந்த பஞ்ச் பேர் வந்து 5 அப்படி எடுத்துக்கணும். ஓகே, 2 காலம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பைக். இங்க ஏற்கனவே பைக் இருக்கு. ஸோ பைசைக்கிள்ல 1. நெக்ஸ்ட் கார் வந்து ஏற்கனவே 4 இருந்தது. ஸோ இது 5. அடுத்தது பைக்குக்கு 4. அடுத்தது பைசைக்கிளுக்கு 4 இருந்ததுனால கிராஸ் பண்ணி 5. நெக்ஸ்ட் பைக் முடிஞ்சிருச்சு. இது வந்து 4, அதனால கிராஸ் பண்ணி 5. அடுத்தது பஸ் இங்க இல்ல. ஸோ பஸ்ன்னு எழுதி 1. நெக்ஸ்ட் பைக் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றோம். 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணோம்.
அடுத்தது பஸ், பஸ்க்கு போட்டாச்சு. புல்லக் கார்ட், புல்லக் கார்ட் இல்ல, ஸோ புல்லக் கார்ட் 1. அடுத்தது ஆட்டோ ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷா ஏற்கனவே 4 இருக்கு, ஸோ கிராஸ் பண்றோம். அடுத்தது 2 ஸ்கூட்டர், 3 ஸ்கூட்டர் இருக்கு, ஸோ ஸ்கூட்டரோட இடத்துல 3, 1 2 3. நெக்ஸ்ட் பைசைக்கிள், பைசைக்கிளோட பிளேஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். அடுத்தது புல்லக் கார்ட் இருந்துச்சு, ஸோ புல்லக் கார்ட். இந்த காலமும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பைக் எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 3 பைக் இருக்கு. இப்போ பைக் இருக்கிற இடத்துல 1 2 3. நெக்ஸ்ட் பைசைக்கிள் 1 2 2 இருக்கு, ஸோ பைசைக்கிள் வர இடத்துல 2. நெக்ஸ்ட் பஸ் 1 இருக்கு, ஆட்டோ ரிக்ஷால 2 இருந்தது, ஸோ இந்த காலமும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் காலம் பைக் 2 3 4, 4 பைக் இருக்கு, ஸோ ஒரு பைக் 2 3 4, 4 பைக்கு. அடுத்தது ஆட்டோ ரிக்ஷா, ஆட்டோ ரிக்ஷாக்கு 3rd. நெக்ஸ்ட் கார் பஸ் ஸ்கூட்டர், ஸோ கார் பஸ் ஸ்கூட்டர். இப்போ இதை டேலி பண்ணி எழுதணும்ல, டோட்டல் எழுதணும்ல. 5 5 3, ஸோ மொத்தம் 13. 5 plus 1 6, 5 plus 3 8, 5 plus 3 8, 5 plus 4 9, 4 and 2. இப்போ நம்ம கொஸ்டினை இதுல ஃபேஸ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரிப்பேர் a frequency distribution table for the data. ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். which means of transport was used the most. இங்க இருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்ல, பைக் தான் வந்து அதிகமான people யூஸ் பண்ணிருக்காங்க, ஸோ பைக். Next, if you were there to collect the data, how could you do it? Write the process. So நாம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா இதை எப்படி கலெக்ட் பண்ணிருப்போம் அப்படின்ற ப்ராசஸை நம்ம எழுதணும். ஸோ ஜென்ரல் கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 ஒரு ஜென்ரல் கொஸ்டின். ரோல் அ டை 30 டைம்ஸ். நம்ம கையில ஒரு டயஸ் இருக்கு, அந்த டயஸை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணா 30 டைம்ஸ் அதை த்ரோ பண்ணி நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம். ஒரு தடவை த்ரோ பண்ணும் போதும் அது என்ன வேல்யூ கொடுக்குதோ அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போறோம், மார்க் பண்ண போறோம். லைக் இப்போ டயஸ்ல எத்தனை வேல்யூ இருக்கும், 1 2 3 4 5 6. நான் ஃபர்ஸ்ட் தடவை த்ரோ பண்ணும்போது 3 வருது, அடுத்த தடவை 5, திருப்பி 2, நெக்ஸ்ட் பண்ணும்போது திருப்பி 3 வந்தா 3க்கு ஒரு மார்க். இந்த மாதிரி 30 டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியை இங்க நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5ல Faiz prepared a frequency distribution table of data on the number of wickets taken by Bumrah in the last 30 matches. So wickets எடுத்திருக்காங்க, number of matches. இப்போ what information is this table giving அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் டேக்கன் ஒரு காலமாகவும் நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஒரு காலமாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் திஸ் டேபிள் கிவிங். இந்த டேபிள் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஆர் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ், நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் டேக்கன் இன் 30 மேட்சஸ். ஸோ ஒரு 30 மேட்சஸ்ல எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை இந்த டேபிள் கொடுக்குது. வாட் மே பி த டைட்டில் ஆஃப் திஸ் டேபிள். இந்த டேபிள் வந்து யாருக்கானது அப்படின்னா பும்ராவோட 30 மேட்சஸ். ஸோ விக்கெட்ஸ் டேக்கன் பை பும்ரா இன் 30 மேட்சஸ் அப்படின்னு இதுக்கு நம்ம டைட்டில் கொடுக்கலாம். வாட் காட் யுவர் அட்டென்ஷன் இன் திஸ் டேபிள். ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா 2 மேட்ச்ல விக்கெட்ஸே எடுக்கல அந்த பர்சன், 4 மேட்சஸ்ல ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க, 6 மேட்சஸ்ல 2 விக்கெட்ஸ், 8 மேட்சஸ் தட் இஸ் மேக்சிமமா அவங்க 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ விக்கெட் எடுக்காம இருக்கிற மேட்ச் கம்மி, 8 மேட்சஸ்ல அவங்க 3 விக்கெட்ஸ், 3 மேட்சஸ்ல 4 விக்கெட்ஸ். ஸோ லைக் தட் எப்பயுமே விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த 8 மேட்சஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்ததுனால கன்சிஸ்டன்டா ஹி இஸ் அ கன்சிஸ்டன்ட் பிளேயர். ஸோ இங்க நம்ம என்ன ஆன்சர் எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபார் ஆப்ஷன் சி
consistently Bumrah is taking 3 wickets as average னு எழுதிடலாம். ஏன்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல, அதனால average. How many matches has Bumrah has taken 4 wickets? எத்தனை மேட்சஸ்ல 4 wickets எடுத்திருக்காங்க அப்படின்னா 4 wickets எடுத்தது மொத்தம் 3 matches. So answer is 3 matches. And next question. Mayank says if you want to know the total number of wickets he has taken in the 30 matches, இந்த 30 மேட்சஸ்க்கு சேர்த்து அவர் எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்தாருன்னு கால்குலேட் பண்ணோம். அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஸோ இதுல கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எடுக்க போறோம். ஸோ 2 மேட்ச்ல 0 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அதை 2 மேட்சஸ்ல 0 விக்கெட்ஸ் பிளஸ் அடுத்தது 4 மேட்சஸ்ல 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ 4 மேட்சஸ் வந்து 1 விக்கெட்ஸ் பிளஸ் 6 மேட்சஸ்ல 2 விக்கெட்ஸ். ஸோ 6 மேட்சஸ் 2 விக்கெட்ஸ் பிளஸ் நெக்ஸ்ட் 8 மேட்சஸ் 3. ஸோ 8 மேட்ச்ல ஒரு மேட்ச்ல 3 விக்கெட் வச்சு 8 மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு பிளஸ் 3 மேட்சஸ்ல 4 விக்கெட்ஸ். ஸோ 3 into 4 பிளஸ் 5 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ். ஸோ 5 மேட்சஸ் 5 விக்கெட்ஸ் பிளஸ் 1 மேட்ச்ல 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ 1 into 6 பிளஸ் லாஸ்ட்ல ஒரு மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1 into 7 இதை ஆட் பண்ணா 30 மேட்சஸ்க்கு எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். 2 into 0 0. அடுத்தது 4 மல்டிப்ளை பண்ணும்போது 12. 8 into 3 24. 12 25 6 and 7 ஆட் பண்ணலாமா? 4 plus 12 16. 16 plus 24 40. 40 plus 12 52. 52 plus 25 வந்து 57. 77. 77 plus 6ன்றது 83. 83 plus 7ன்றது 90. ஸோ 90 விக்கெட்ஸ் வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 90 விக்கெட்ஸ். Next question அதான் how would you correctly figure out the total number of wickets taken by Bumrah in last 30 matches? இந்த டேபிள்ஸ்ல இருந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப கால்குலேட் பண்ண அதே தான் 90 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பிக்டோகிராஃப். The following pictograph shows the number of tractors in 5 different villages. ஒரு டிராக்டர் அப்படின்றது 1. இப்போ வில்லேஜ் ஏல வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 6 இருக்கு. வில்லேஜ் பியில் 5. அது மாதிரி எல்லா வில்லேஜஸ்லையும் இருக்கு. ஸோ இதில் வந்து கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண போகிறோம். விச் வில்லேஜ் ஹேஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ்? பார்க்கும்போதே நமக்கு இது பிக்டோகிராஃப்ன்றதுனால விசிபிளாக தெரியும். வில்லேஜ் டி. வில்லேஜ் டியில் தான் 3 டிராக்டர்ஸ் இருக்கு, கம்மியாக இருக்கு. விச் வில்லேஜ் ஹேஸ் த மோஸ்ட் டிராக்டர்ஸ்? அதிகமாக இருக்கிறது எங்க? வில்லேஜ் சியில் தான் அதிகமாக இருக்கு. ஸோ வில்லேஜ் சி. How many more tractors does village C have than B? So Cல மொத்தம் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. இங்க வந்து 5 இருக்கு. ஸோ எவ்வளோ அதிகமா இருக்குன்னு கேட்குறாங்க. பியை விட Cல எவ்வளோ அதிகமா இருக்கு? 3 tractors அதிகமா இருக்கு. Komal says village D has half the number of tractors as village E. இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா டி வந்து half the number of tractors as E. 6ஓட half தான் 3. Is she correct? Yes. Because E has 6 tractors and half of it is 3. 3ன்றது வந்து எதுல இருக்கு? வில்லேஜ்ல டில இருக்கு. ஸோ இட் இஸ் கரெக்ட்.
நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு பிக்டோகிராஃப். இந்த பிக்டோகிராஃப்ல ஒரு கேர்ள் அப்படின்றது 4 கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல். ஒரு பிக்சர் வந்து 4 கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன நமக்கு? அப்சர்வ் த பிக்டோகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். Which class has the least number of girl students? So least number of girl students எந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ கிளாஸ் 8. கிளாஸ் 8ல தான் நமக்கு எங்க இருக்காங்க? கம்மியான ஸ்டூடெண்ட் இருக்காங்க. What is the difference between number of girls in class 5 and class 6? ஒரு கேர்ள் வந்து 4 அப்படின்னு சொன்னாங்களா? அப்ப இங்க 2 கேர்ள் இருக்கு. ஸோ 4 பிளஸ் 4 பிளஸ் அது ஹாஃப் தான் இருக்கு. அப்ப அது 2. ஸோ மொத்தமா 10 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுவே 6th ஸ்டாண்டர்ட்ல 4மே நான் 4 இருக்கிறதுனால 4 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 இல்லைன்னா 4 into 4ன்னு எழுதலாம். which is 16. டிஃபரன்ஸ் பிட்வீன் என்னது? 16 minus 10 equal to 6. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா 6. if 2 more girls were admitted in class 2. ஸோ கிளாஸ் 2ல இன்னும் 2 கேர்ள்ஸ் ஆட் பண்றாங்க. 2 கேர்ள்ஸ்ன்றது ஹாஃப். ஏன்னா ஒரு கேர்ளோட பிக்சர் வந்து 4 கேர்ள்ஸ்க்கு ஈக்குவல். அப்ப 2 கேர்ள்ஸ்னா இந்த பிக்சர் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இந்த பிக்சர் தான் நமக்கு இங்க ஃபுல்ஃபில் ஆகி வரும். ஆட் பண்ணா how would the graph change? ஸோ கிராஃப் எப்படி ஆகும்? அந்த கிராஃப் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அவ்வளவுதான். அந்த பிக்சர் வந்து ஃபுல் ஆகும். அடுத்தது how many girls are there in class 7? ஸோ கிளாஸ் 7ல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு பிக்சர் 4 கேர்ள்ஸ்னா மொத்தம் 3 பிக்சர். ஸோ 12 கேர்ள்ஸ். ஸோ 12 கேர்ள்ஸ் இருக்காங்க இங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8ல முதல் ஹார்ன்ஸ் a type of breed of Indian dog இது. largely found in North Karnataka, Bagalkot and Vijaypura district. The government took an initiative to protect this breed by providing support to those who adopted these dogs. இந்த initiativeனால number of dogs increased. The number of Mudol dogs in 6 villages of Karnataka are as follows. கொடுத்துட்டாங்க. Prepare a pictograph and answer the following questions. ஸோ நம்ம வந்து பிக்டோகிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. என்ன இது டாக்னா? முதல் டாக். ஸோ நம்ம இந்த டாக் பிக்சருக்கு உங்களுக்கு டாகே வரையலாம். இல்லைன்னா டாகை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி ஏதாவது வரையலாம். ஸோ இப்போ நமக்கு டாகே வரைய தெரியும்னா டாகே வரைஞ்சிக்கலாம். இந்த பிக்டோகிராஃப் வரைய போறோம். ஸோ வில்லேஜ் ABCDEF 4 வில்லேஜ் இருக்கு. இங்க இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இப்ப நான் என்னால 18 டாக்ஸ் வரைய முடியாது. 36 டாக்ஸ் வரைய முடியாது. ஸோ அது மாதிரி 48 டாக்ஸ் வரைய முடியுமா அப்படின்னா வரைய முடியாது. ஸோ அவ்வளோ வரைய முடியாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாமே 4 டேபிள்ஸ்ல வருதா? 24 வரும், 36 வரும், 12 வரும், 48 வரும், எல்லாமே வரும். 18 மட்டும்தான் வராது. இது 4மே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 which means 4ல டிவைட் ஆகுற மாதிரி நம்பர். அப்ப நான் இங்க என்ன பண்ண போறேன்? ஒரு டாக் பிக்சர். ஸோ இது வந்து நான் வந்து இப்படி ஒரு ரவுண்ட் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஸ்மைலி எடுத்துக்கலாம். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஸ்மைலி எடுத்துக்கிறேன். இது வந்து 4 டாகுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம டாகா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ வில்லேஜ் A, வில்லேஜ் B, வில்லேஜ் C, வில்லேஜ் D, வில்லேஜ் E and village F. இது வந்து சிட்டி இல்லைன்னா வில்லேஜ். வில்லேஜஸ். இங்க நம்பர் ஆஃப் டாக்ஸ். நம்பர் ஆஃப் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் வில்லேஜ்ல எவ்வளவு இருக்கு? 18 இருக்கு. ஸோ 18 இருந்ததுன்னா இது 4, 1 4, 8, 12, 16. அடுத்தது 18 வேணும். 18 வேணா என்ன பண்றோம்? பாதி வரைகிறோம். ஸோ பாதி வரைஞ்சா என்ன வந்துடும்? அதுல 4ல ஹாஃப் 2, 16 + 2 18 அப்படின்னு வந்துடும். ஸோ இது
நான் டாகே வரைய முடியாதனால டாகுக்கு பதிலா ஸ்மைலி போட்டிருக்கேன். நீங்க இந்த மாதிரி எது ஈஸியான பிக்சர்ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 36, வில்லேஜ் பி வந்து 36. ஸோ 4, அடுத்தது 8, 12, 16, 20, 24, 28, 32 and 36. 9 times 36. ஸோ 9 இமோஜி வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் 12. 12ன்றதுனால நமக்கு சிம்பிள். ஸோ டக்குன்னு வரைஞ்சிடலாம். ஜஸ்ட் 3 பிக்சர்ஸ் மட்டும்தான். 4 3s are 12. அடுத்தது 48. 48 இன்னும் அதிகமாக இருக்கும். 12 வரையணும் நம்ம. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ மொத்தம் 12 4s are 48. 48 symbols வரைஞ்சாச்சு. அடுத்து பார்ப்போமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 18. அடுத்தது 24. ஸோ 18க்கு 1 2 3 4 16. அப்போ இன்னொன்னுல பாதி போதும் நமக்கு. அதுதான் 18. அடுத்தது 24. 24னா 6 4s are 24. அப்போ 6 ஸ்மைலி வரையணும். 1 2 3 4 5 6. ஓகே, 6 வரைஞ்சாச்சா? இப்போ கொஷின்ஸ்க்கு போகலாம். கொஷின் என்ன எனக்கு? வாட் வில் பி த யூஸ்ஃபுல் ஸ்கேல் ஆர் கீ டு ட்ரா திஸ் கிராஃப்? ஸோ இந்த கிராஃப் வரையறதுக்கு ரொம்ப ஈஸியான, பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து 4 யூனிட் ஸ்கேல். 4 யூனிட் ஸ்கேல்ன்றது நமக்கு இதில் சிம்பிளாக இருந்தது. How many symbols will you use to represent the dogs in village B? village Bக்கு நம்ம எத்தனை யூஸ் பண்ணியிருக்கோம்? 3 6 9 symbols யூஸ் பண்ணியிருக்கோம். So 9 symbols. The Kamini said that the number of these dogs in village B and village D together will be more than the number of dogs in other 4 villages. Is she correct? அப்படின்னு கேட்குறாங்க. வில்லேஜ் B and D மட்டும் எடுத்துக்கணும். ஸோ வில்லேஜ் B and D நம்ம இதை வந்து நம்பர்ஸில் கூட பார்க்கலாம். வில்லேஜ் B and D இதை மட்டும் டோட்டல் போட்டால் அதுவும் மற்ற 4 வில்லேஜும் ஈக்குவல்ன்றாங்க. ஸோ B ப்ளஸ் Dயோட வேல்யூ 36 ப்ளஸ் 48. இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 84 வருது. அண்ட் ரிமைனிங் A ப்ளஸ் C ப்ளஸ் E ப்ளஸ் F அதை ஆட் பண்ணி பார்க்கலாமா? 18 ப்ளஸ் 12 ப்ளஸ் 18 ப்ளஸ் 24 ஆட் பண்ணிங்கன்னா 30 48 52 62 தான் வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா B and D வந்து மோர் தென் த நம்பர் ஆஃப் அதர். கரெக்ட். B and D தான் வந்து நமக்கு என்னவா இருக்கு? அதிகமா இருக்கு. அது அதிகமா இருக்குன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இட் இஸ் கரெக்ட். பிகாஸ் B and D has 84 where others are 62. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 62 தான் வருது. Okay, next question. Question number 9. A survey of 120 school students was conducted to find out which activity they prefer to do in the free time. இதுல வந்து பாதி பேர் பிளேயிங் சொல்லியிருக்காங்க, ரீடிங் புக்ஸ், வாட்சிங் டிவி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன? Draw a bar graph to illustrate the above data taking the scale of 1 unit length equal to 5 students. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு யூனிட் வந்து 5 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான கொஸ்டின்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பார் கிராஃப். இந்த பார் கிராஃப்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் 5 ஆக்டிவிட்டி. ஸோ 5 ஆக்டிவிட்டியை இங்கே வரையணும். ஆக்டிவிட்டி இந்த பக்கம் எடுத்துட்டு வரேன். ஓகே, அந்த ஆக்டிவிட்டியை 5 யூனிட்ஸாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும்? 0 5 10 15 20 25 30 35 40 45
50 நமக்கு மேக்ஸிமம் 50 தாண்டி போகல, அதனால அது வரைக்கும் எடுத்துக்கிறோம். பிளேயிங்க்கு 45. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பிளேயிங், அதுக்கான வேல்யூ 45லேருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன். ஸோ இது 45. இது வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிளேயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே இதை ஆக்டிவிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 30 ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து ரீடிங் புக்ஸ். தேர்டா என்ன சொல்லியிருக்காங்க, வாட்சிங் டிவின்னு 20 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 20க்கு நேர லைன் போட்டு வாட்சிங் டிவி. ஸோ வாட்சிங் டிவி. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, லிசனிங் டு மியூசிக் 10 பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நேர லிசனிங் டு மியூசிக். லிசனிங் டு மியூசிக். அண்ட் லாஸ்டா பெயிண்டிங்க்கு 15 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 15லேருந்து லைன் போட்டு பெயிண்டிங். இதுக்கு கீழே கொஸ்டின் கிடையாது, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், வெறும் பார்கிராஃப் தான் வரைய சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஆஃப் அ பிரைமரி ஸ்கூல் டிசைடட் டு பிளான்ட் அ ட்ரீ சாம்பிளிங் இன் அ ஸ்கூல் கேம்பஸ். ஸோ அது வந்து டியூரிங் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை. அந்த சாம்பிளிங் எவ்வளோ பிளான் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மண்டே எவ்வளோ, டியூஸ்டே எவ்வளோ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க, பார்கிராஃபாக இருக்கு. The total number of saplings planted on Wednesday and Thursday. ஸோ இதில் வந்து மேலேயே நம்ம டேட்டா எழுதிக்கலாம். இங்கே வெனஸ்டே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30க்கு நேராக இருக்குது. ஸோ வெனஸ்டேன்றது 30, தேர்ஸ்டேன்றது 40. ஸோ வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேயோட டோட்டல் வந்து 30 + 40 which is 70. அடுத்தது total number of saplings planted during the whole week. ஸோ மொத்த வீக்குக்கும் நம்ம எழுதணும். மொத்த வீக்குக்கும் எழுதும்போது இது 40, இது 50, இதுவும் நமக்கு 50, அண்ட் இங்கே 60, சண்டேல அகைன் 40. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 50லேருந்து கொஞ்சம் மேலே இருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம 50ஸ்ல எடுத்துக்க கூடாது. ஸோ அதை மட்டும் நம்ம எடுக்கும்போது we can take it as 52. ஏன்னா மிடில் வரைக்கும் போகல, கொஞ்சமாக தான் மேலே போயிருக்கு. ஸோ ஒரு லைன் கன்சிடர் பண்ணி 52ன்னு எடுத்துக்கலாம். அப்போ டோட்டல் மொத்தமாக உள்ளதுக்கு எப்படி எழுதணும், 52 + 40 + 30 + 40 50 60 40 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா, 100 150 150 190 220 260 260 + 52ன்றது it is 312. so total 312. அப்புறம் the greatest number of samplings were planted on. என்னைக்கு அதிகமா பிளான்ட் பண்றாங்க, சாட்டர்டே. and the least வந்து என்னைக்கு பிளான் பண்றாங்கன்னா வெனஸ்டே. What do you think that is the case? Why more samplings planted on certain days of the week and less on others? Can you think of possible explanation or reasons? How could you try and figure out whether your explanations are correct? So Saturday ஏன் saplings அதிகமாக இருக்கு அப்படின்னா, Saturday it's a weekend. ஸோ வீக்கெண்டுன்றதுனால அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கலாம். அண்ட் வெனஸ்டே வந்து மிடில் ஆஃப் த வீக்ன்றதுனால சாப்ளிங் கம்மியாக இருந்திருக்கலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், த நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இன் இந்தியா வென்ட் டவுன் drastically between 1900 to 1970. Project Tiger was launched in 1973 to track and protect tigers in India. Starting in 2006, the exact number of tigers in India was tracked. Shagufta and Divya looked up information about the number of tigers in between 2006 and 2022 in 4-year intervals. ஸோ 2026 ஸ்டார்ட் பண்ணி 2022 வரைக்கும் 4-year இன்டர்வலாக வச்சு ஷாகுப்தாவும் திவ்யாவும் நம்ம இந்த டைகரை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. தே ப்ரிப்பேர் அ ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் த
data and bar graph to represent the data. But few mistakes are there in the graph. அதை fix பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இதுல என்ன இருக்கு, 2006ல 1400 இருக்கு. ஒன்னும் கீழே எக்ஸ் ஆக்சிஸ்ல இது வந்து ஒரு ஹாரிசான்டல் பாரு. 2006ல 1400 வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க 1000க்கு முன்னாடியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இதுல இருக்க எரர் தான் எடுக்க சொல்லியிருக்காங்க நம்மள. ஸோ இது வரைக்கும் வந்தாலே 1000, அப்ப 1400னா நமக்கு கொஞ்சம் கூட அதிகமா இருக்கும். ஸோ 2006க்கு இதுதான் கிராஃப். அடுத்து 2007க்கு 1700. ஸோ 700னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி வரும். அண்ட் தென் 2014க்கு 2200 சொல்லியிருக்காங்க. 2200னா எனக்கு இங்கேயே கட் ஆயிரும். ஸோ என்னோட கிராஃப் இங்கிருந்து இது வரைக்கும் தான், அதுக்கு மேல இருக்க கிராஃப் வராது. ஏன்னா 2000 இங்க இருக்கு, அப்ப 200னா கொஞ்சம் தான் மேல இருக்கும் அது. அடுத்து 2018க்கு 3000 இருக்கு, பட் அந்த கிராஃப் வந்து முன்னாடி நின்றுடுச்சு. ஸோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி 3000 வரைக்கும் கொண்டு போறோம். ஓகே, நெக்ஸ்ட் 2022க்கு 3700, தட் இஸ் கரெக்ட். அது ஒன்று தான் வந்து கரெக்டாக இருக்கு, மீதி எல்லா கிராஃப்மே தப்பாக இருந்துச்சு.